ஹாய் டேஸ். டுடே வந்துட்டு இவங்க இப்போ ஒன் சத்தம் சொன்னது இதில் பாதியில் முடிச்சிருந்தோம். ஸோ அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்க இதில் பார்க்கலாம். நான் பேசுகிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ப்ளேபேக் ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க டியர், ஓகேவா? ஸோ ஸ்டடிக்கெலாம் போகலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு பர்சனுக்கு கால் பண்ணி பேசணுங்கிறதுக்காக கால் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் வந்துட்டு அது இவங்கியோட ஃபோனே அடிச்சுட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்போ இவர் தானா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாக ஆகிட்டீங்க, எதுவுமே கேட்கல. இவங்க கேட்குறாரு, இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னீங்க அது தெரியல, சும்மா சும்மா தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, பைத்தியமானி, உனக்கு காய்ச்சல் தானே இல்லை தலையிலக்கு தான் அடிபட்டுருச்சா, லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் லைட்டாக உங்களுக்கு சிரிப்பு வருது, பட் இருந்தாலும் வெளியே காட்டிக்கல, அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. ஸோ அடுத்து டாக்டர் வந்துட்டாங்க. ஸோ டாக்டர் வந்துட்டு உங்களை மறுபடியும் செக் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஓகே தான் இப்போது. ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்க்கலாம். அகைன் இது ஃபீவர் ரிப்பீட் ஆகிருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் பார்க்க வேணும். அப்படி இல்லை உங்களுக்கு ஃபீவர் எதுவும் வரல அப்படின்னு சொன்னால் கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு ஃபுட் எதுவும் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால உங்களுக்கு செம பசியாக வேறு இருக்குது, வாயெல்லாம் கசப்பாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைல்ல, இவங்க கிட்ட தான் கேட்கணும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இடிக்குது. ஸோ கேட்க முடியல, அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. வயிறு பிடிச்சிட்டு அப்படியே கம்முன்னு படுத்துட்ருக்கீங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது அவருக்கும், ஏன்னா என்ன தான் இருந்தாலும் அவருக்கு தெரியும்ல டைம் ஆனால் பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெடிசன் வேறு சாப்பிட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப பசி இருக்கும். அதனால வந்துட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாரு, ஏதாவது ஃபுட்டு வாங்கிட்டு வந்து தரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவங்க வந்துட்டு அவுட் சைட் ஃபுட்லாம் வேணாம், வீட்டிலேருந்து கொண்டு வந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே இவர் வந்துட்டு வீட்டுக்கு கால் பண்ணி, ஸோ அந்த மெய்டெலாம் இருப்பாங்களா அவங்கக்கிட்ட டாக்டர் சொல்லுவாங்களா, அது இன்னும் லைட்டாக கஞ்சி மாதிரி குடிக்க சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொண்டு வந்து தர சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் ஒரு ½ ஹவர்லேயே செஞ்சுட்டாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு செஞ்சு அங்கே டிரைவர் இருப்பார்ல, ஸோ டிரைவர்கிட்ட கொடுத்து விடுறாங்க. ஸோ அவரும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாரு. வித்தின் 1 ஹவர்க்குள்ளே உங்களுக்கு ஃபுட் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கையெல்லாம் 2 கையிலையும் மாற்றி ட்ரிப்ஸ் போட்டுட்ருப்பாங்க. ஸோ ஒரு கை தூக்கவே முடியல, 2 நாளாக வந்துட்டு ட்ரிப்ஸ் போட்டு வலி எடுத்திருக்கும், வீங்கியிருக்கும். ஸோ அதனால் அடுத்த கையில் போட்டிருப்பாங்க. இப்போ வந்துட்டு அமைதியாக கையை அப்படியே 2 கையை அசைக்காமல் தான் வைக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் அப்படியே அமைதியாக தான் வச்சுருப்பீங்க. இப்போ ஃபுட்டு வந்துடுச்சு, அதை சாப்பிட்ணும்ல. ஸோ அதனால் என்னடா பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அந்த சாப்பாட்டை பார்க்குறீங்க, அப்படி யோசிக்கிறீங்க. ஆனால் இவங்க வந்துட்டு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இந்த ஃபுட்டை எடுத்து அதில் ஸ்பூன் போட்டிருப்பாங்களே, ஸோ ஸ்பூன் எடுத்துக்கிறாரு. ஸோ ஸ்பூன் எடுத்து அவரே உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. ஒரு வாய் எடுத்து உங்ககிட்ட கொண்டு வராரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறதுனால ஸோ இவங்க வந்துட்டு அப்படிங்கிறாரு. நீங்கள் வாயை திறக்கல, காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்கள் மண்டைக்குள்ளே அப்படி என்ன ஓடிட்டே இருக்குதுன்னா, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரீசன் அந்த ஃபோன் நம்பர் தான். ஸோ உங்களை காப்பாற்றினது அவர் தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது. எந்த ஒரு பர்சனை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்களோ அந்த ஒரு பர்சன் தான் இவங்க. ஆனால் உங்களுக்கு இவரை பிடிக்க மாட்டேங்குது. பட் இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது அவர்கிட்ட. ஸோ நல்லா கொஞ்சம் ஹார்ஷாக பேசிடுவீங்க. பட் இன்றைக்கி எதுவும் உங்களால் பேசவும் முடியல. அப்படியே அவர் வந்துட்டு ஆக்காட்டு சொல்லிட்டு ஆன்ட்டு நிற்கிறாரு. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லை, அப்படியே வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. ஸோ இதுவே இவனுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஏதாவது திட்டுவீங்க, இல்லைன்னா ஒன்றும் தேவையில்லாமீங்க, ஆனால் காட்டுறீங்களா. ஸோ அவர் ஹாப்பியாக உங்களுக்கு வந்துட்டு சிரிச்சுட்டே ஃபீட் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே சாப்பிட்ருக்கீங்க. ஸோ ஃபுல்லாகவே சாப்பிட முடியல உங்களால், பசிக்கு தானே சாப்பிட முடியல. ஸோ நீங்கள் இவங்க கிட்ட வந்துட்டு எதுவுமே சொல்லலை, பட் அவர் வந்துட்டு அடுத்தடுத்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ உங்களால் சாப்பிட முடியல. ஸோ அடுத்த வாய் கொடுக்கறதுக்கு எடுத்து நீட்டிட்டு நிற்கிறாரு. நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறீங்க. அவர் ஏன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. காட்டு, இன்னும் அவ்வளோதான், ஒரு 2 வாரம் தான் இருக்குது, அது மட்டும் சாப்பிட்ரு, ஃபுல்லாகிடும் ஓகேவா அப்படின்னு சொல்லவும் அப்படிங்கிறீங்க. அவருக்கு பார்க்கறதுக்கு ஏதோ குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஒரே ஒரு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படின்ட்டு காட்டுறீங்க. ஸோ அப்படி தான் ஒரு 2-3 வாய் இருந்திருக்கும். இது மாதிரி ஒன்று லாஸ்ட்டுன்னு சொல்லி ஊட்டியிருப்பார். இப்போது அப்படியே தான் டைம் வந்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஈவினிங்கே ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. எப்படியோ ஆஃப்டர்நூன் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னால் ஈவினிங் வரைக்கும் போட்டு தள்ளிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு பெட் சார்ஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி தானே எல்லா ஹாஸ்பிட்டல்லையும், மோஸ்ட்லி தான் நிறைய ஹாஸ்பிட்டல் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஈவினிங் தான் நீங்கள் கிளம்புறீங்க. நீங்கள் இவங்க மட்டும்தான் இருக்கீங்க. மற்ற டிரைவர் பாடிகார்டு எல்லாத்தையும் இவங்க அனுப்பிட்டார், ஏன்னா அவரே இருக்கார்ல. ஸோ அதனால் நான் இருக்கேன்.
நீங்கள்லாம் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாரு. இப்போ டிஸ்சார்ஜ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா 2 பேரும் அப்படியே காருக்கு போகிறீங்க. ஸோ இவங்க அப்படியே உங்களுக்கு கைத்தாங்கள தான் கூப்பிட்டு போகிறாரு. ஒரு மாதிரி உங்களுக்கு டயர்ட்னஸாக இருக்குது. ஸோ அப்படியே கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே இவங்கவே பார்த்துட்டே வரீங்க. ஸோ அவர் அப்படியே ரோட்டை பார்த்து உங்களுக்கு கூப்பிட்டு போகிறாரு கார் பார்க்கிங் வரைக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் அவரே தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது அவருக்கு இன்னும் தெரியலை. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு கார்கிட்ட வந்ததுமே கார் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி உங்களை உட்கார வைக்கிறாரு. ஸோ ஃப்ரண்ட்டு சீட்லேயே உட்கார வச்சுட்டாரு. நீங்களும் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டீங்க. அடுத்து அவரும் போய்ட்டு காரில் ஏறிக்கிறாரு. ஸோ அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் சீட் பெல்ட் போடவே இல்லை. ஸோ இவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு சீட் பெல்ட் வந்துட்டு போடுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க எதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் வந்துட்டு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அரை மயக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ அதனால் சீட் பெல்ட் போட்டுட்டு, ஈவன் சீட் பெல்ட் போட்டிருந்தாலுமே அவரோட ஒரு கை வந்துட்டு உங்களை வந்துட்டு பிடிக்கிற மாதிரியே தான், அதாவது தொடலை, பட் பக்கத்தில் வயிற்று பக்கத்தில் வச்சுருப்பாங்களோ. ஸோ கீழே ஏதாவது விழுந்துட்டு என்ன பண்ணுறதுக்காக ஸோ ஒரு கை இந்த பக்கம் நீட்டிகிட்டே தான் வந்துட்டு அவர் ஒரு கையில் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் எதுவும் சொல்லவும் முடியல. அப்படியே அமைதியாகவே வரீங்க. ஒரு பக்கத்தில் கிட்டத்தட்ட உங்கள் வீட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வந்தாச்சு. டக்குன்னு அந்த இடத்துல மறுபடியும் அந்த கார் மக்கர் பண்ணிடுச்சு. இப்போ லைட்டாக உங்களுக்கு பசிக்க வேறு ஆரம்பிக்குது. வயிற்று பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இவங்க அதையும் நோட் பண்ணிட்டாரு. ஸோ கார் வந்துட்டு சரி ஓகே சீக்கிரம் ரெடி பண்ணிக்கலான்ட்டு இறங்கி போயிட்டு அந்த முன்னாடி இது ஓப்பன் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதை ஓப்பன் பண்ணி அது என்னென்னு பார்த்துட்ருக்காரு. ஏதோ ஒரு புகையாக வருது. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த காரை சர்வீஸ்க்கு கொடுக்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? கொடுத்தாங்களா இல்லையா? இல்லைன்னா வேறையாவது வாங்கி தொலையலாம்ல, ஏன் இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி வெறியாகுது அவருக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு கால் பண்ணுறாரு. ஸோ டிரைவருக்கு கால் பண்ணுறாரு. ஸோ அவர் என்னென்னா, சார் நீங்கள் வீட்டுக்கு போக சொல்லிட்டீங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், இங்கே இல்லை. ஸோ நான் வரணுன்னா கூட விடிஞ்சிடும் சார், ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ கடுப்பாகுது அவருக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுறாரு. ஸோ கால் பண்ணி மறுபடியும் வீட்டில் மெய்டெல்லாம் இருப்பாங்களே, ஸோ வீட்டில் கார் இருக்கும். ஸோ 2-3 கார் இருக்கும். ஸோ அதனால் மெய்டுக்கு கால் பண்ணி யாருக்காவது ட்ரைவ் பண்ண தெரிஞ்சால் கார் எட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் 2-3 பேர்த்துக்கு ட்ரைவ் பண்ண தெரியுங்கிறாங்க. ஆனால் காரோட கீ வந்துட்டு டிரைவர்கிட்ட தான் இருக்குங்க சார், எங்ககிட்ட இல்லையே, இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்பேர் கீ கூட இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவருக்கு வந்துட்டு கடுப்பாகுது. அவளுக்கு ஏற்கனவே பசிக்கிற மாதிரி உட்காந்துருக்கா, இதில் இது வேறையா அப்படின்ட்டு, சரி ஓகே சீக்கிரமாக ஃபுட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைங்க, நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கட் பண்ணிடுறாரு காலை. இப்போது காருக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறாரு. அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அமைதியாக டென்ஷனில் வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே வயிற்று பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வயிறு பசி அப்படியே ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இந்த டேப்லெட்டு ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் உள்ளே போச்சுனாவே வயிறு எரிச்சலாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ லைட்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது பசிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்படியே வயிற்று பிடிச்சிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்துட்டு அவர் வந்துட்டு கார் அப்படியே கொஞ்சம் ஓரமாக பார்க் பண்ணுவாங்களா, ஸோ ஓரமாக தான் வந்திருப்பாங்க. ஓரமாக அப்படி நிறுத்திட்டு என்ன பண்ணுறாரா, காரை விட்டு இறங்கிட்டு திரும்பி வெளில வந்து உங்களே கீழே இறங்க சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இறங்கு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படின்ட்டு இறங்கிக்கிறீங்க. இறங்குன்றமே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு காரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி நிற்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்கீங்க. உங்களோட முன்னாடி தான் வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ எதுக்கு அப்படி நிற்கிறாருன்னு தெரியல. அப்படியே அமைதியாக நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நிற்கவும் திரும்பி பார்க்குறாரு. அப்படிங்கிறீங்க, அதாவது என்ன அப்படிங்கிற மாதிரி தலையாட்டோல. ஸோ அந்த மாதிரி ஸோ இவங்க அப்படியே திரும்பி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு லைட்டாக கீழே குனியிறாரு. ஏன்னா ஹைட்டாக இருப்பார்ல, ஸோ உங்களால் இது பண்ண முடியலையோ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் அப்படி கீழே குனியிறாரு. நீங்கள் மறுபடியும் அப்படி தான் நிற்கிறீங்க. உங்களுக்கு புரியல அவர் என்ன பண்ணுறாருன்னே. ஏன் இங்கே வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறுபடியும் திரும்புகிறாரு. நீங்கள் ஏறிக்கவே இல்லைல்ல, அந்த பிக் பேக் உப்பு மூட்டை ஏறிக்கவே உப்பு கட்டி, ஸோ அது வந்து நீங்கள் ஏறிக்கவே இல்லைல்ல, அதனால் மறுபடியும் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல என்ன அப்படிங்கிறீங்க. கார் ரிப்பேர், வீட்டில் டிரைவர் எதுவும் இல்லை, ஸோ இப்படி தான் போயாகணும் அப்படிங்கிறாரு. இல்லை பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு பசிக்குது தானே, டைமுக்கு சாப்பிட்ணும், டேப்லெட் போடணும், ரெஸ்ட் எடுக்கணும். எனக்கு கொஞ்சம் நேரத்தில் இங்கே நிறையா பனி பெய்ய ஆரம்பிச்சிடும், உனக்கு குளிர் தாங்க முடியாது, இட்ஸா ஃபீவர் வந்துடும், அது ரொம்ப பிரச்சனை ஆகிடும், வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ அவரே உங்களோட கையை பிடிச்சி அவரோட தோல் உப்பு கட்டி மாதிரி ஏற்றிக்கிறாரு. ஸோ நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாக போயிட்டுருக்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறது, இது என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது.
ஸோ அந்த உப்பு கட்டி தூக்கிக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் அவங்களோட ஃபேஸ் கிட்ட தானே இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ லைட்டாக சாஞ்சு தானே இருப்போம். அந்த மாதிரி தான் அவங்களோட ஃபேஸ் வந்துட்டு அவரோட ஷோல்டரில் இருக்குது. கிட்டத்தட்ட அவரோட கன்னத்துக்கு உங்கள் கன்னத்துக்கு 2 இன்ச்சு கேப் கூட இல்லை. அப்பப்போ சில டைம் வந்துட்டு லைட்டாக இடிச்சுக்குதா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்குது, என்னட்டு இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ இவங்க வந்துட்டு கேட்குறாரு, எனக்கு எதுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அது சும்மா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ சரி ஓகே அப்படின்ட்டு அவ்வளோதான். அவர் வேறு எந்த கேள்வி கேட்கல, மறுபடியும் போயிட்டே இருக்காரு. 1.5 கிலோமீட்டர் நடக்கணும்ல. ஸோ அப்படி தான் போயிட்டே இருக்காரு. திரும்ப நீங்கள் இப்போ உங்களுக்கு தோணுது கேட்கணும்னு. ஸோ நீங்களே வந்துட்டு நீ தான் அதுவா அப்படின்னு சொல்லி மொட்டையாக கேட்குறீங்க. அவர் நான் தான் அதுவானா, இல்லை அந்த நம்பர் உங்களோட தானா? ஆமாம் என்னோட நம்பர் தான், எதுக்கு கால் பண்ண? அது இல்லை நீங்கள் தான் அந்த பர்சனா? ஏய் என்னடி உனக்கு, எந்த பர்சனா? அதுவா இது வாங்குற, எதுவா எந்த பர்சன் அப்படிங்கிறாரு. சொன்னீங்க இது இல்லை ஒரு 6 or 7 மந்த்துக்கு முன்னாடி இதே ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணது நீங்களா அப்படின்னு கொஞ்சம் தயக்கமாக கேட்குறீங்க. ஸோ இவங்க இருந்துட்டு ஆமாம் நான் தான். ஏன் அப்படின்னு கேட்குறாரு. நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் யார் என்னங்கிறது எனக்கு தெரியாது. சாரி அண்ட் தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இவங்கி பார்க்குறாரு, என்னோடய ஒய்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணுற வேண்டியது என்னோடய பொறுப்பு தானே, இதில் நீ எதுக்கு சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க ஹலோ இப்போ தானே நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணீங்க, அப்போல்லாம் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணல, நான் ஒன்றும் உங்கள் ஒய்ஃப் இல்லை அப்போ அப்படிங்கிறீங்க. ஸோ இவங்க சிரிச்சிட்டே நீ அப்போ என் ஒய்ஃப் இல்லை தான், ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டாச்சே, விட முடியுமா? ஸோ அதனால தான் டெய்லி ஃபாலோ பண்ணுவேன். நீ தான் என்னை திரும்பி கூட பார்த்தது இல்லையே, அப்போ எப்படி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாரு. டெய்லியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்தாக உன்னை ஃபாலோ பண்ணியிருக்கேன். சடனாக நீ கொஞ்ச நாள் காணாமே போயிட்ட, அப்புறம் உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தூங்கிட்டு இருக்கிறப்ப இது மாதிரி தான் பேசியிருப்பார். அது உங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் வருது. அப்போது இதை பற்றி தான் பேசினாரா அப்படின்னு தோணுது உங்களுக்கே. ஸோ மறுபடியும் வேற என்ன அப்படின்னு கேட்குறீங்க. வேற என்ன, நான் உன் வீட்டில் பேசினேன், கல்யாணம் பண்ணி தரீங்களான்னு கேட்டேன். உங்கள் அம்மா அப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அடுத்த நாள் பார்த்தா திடீர்னு வீடெல்லாம் காலி பண்ணிவிட்டு போயிட்டீங்க. என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ நானே என்னோடய ஆளெல்லாம் வச்சு நானும் தேடி பார்த்தேன். கிட்டத்தட்ட நான் லிட்ரலி டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிருந்தேன். ஸோ டக்குன்னு ஒரு இடத்துல பார்த்தேன். அதுக்கு மேலே உன்னை விட எனக்கு மனசில்லை. ஸோ அதனால தான் தூக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். பட் உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறது என் நோக்கம் இல்லை. உன்னை எப்பவுமே சேஃபாக ப்ரொடெக்டாக பார்த்துக்கணும், ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஆசை. குட்டியாக இன்னொரு செல்ஃபிஷ் தானே என்னென்னா, உன்னை பார்க்குறப்ப நான் நிம்மதியாக இருக்கேன், உன்னை பார்க்குறப்போ எனக்கு செம ஹாப்பியாக இருக்குது, என் டே ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நடந்து தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறீங்க. எனக்காக டெய்லி ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் அப்படி ஃபாலோ பண்ணவும் தான் உன்னால் காப்பாற்றவும் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த அன்றைக்கி நான் வரதுக்குள்ளே நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்ட. ஸோ நீ ஓடவும் அவங்க ஒன்று தோற்றவும் நாங்களாம் ஓடி வரத்துக்கும் எனக்கு முடியலை. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினீங்க எல்லாருமே. வரத்துக்குள்ளே கொஞ்சம் நீ மயங்கிட்ட வேறு. ஆனால் ஐ எம் ஷுர் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் எதுவும் பண்ணலை. அதுக்குள்ளே நாங்கள் உன்னை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. ஆக்சுவலாக எதுவும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளே அவங்க வந்திருப்பாங்க அவங்களை காப்பாற்றுறதுக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாரு திரும்பவும். ஸோ இப்போ தான் உங்களுக்கு மறுபடியும் நிம்மதியாக இருக்குது. இப்போது அப்படியே தான் கொஞ்சம் நேரம் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே உப்பு கட்டி தானே, ஸோ அப்படியே உங்களை இவங்க தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே மறுபடியும் எங்கள் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாடி பேசினேன், எவ்வளோ கெஞ்சி கேட்டேன் தெரியுமா. அவங்க என்னமோ சும்மா ஓவராக சீன் போட்டாங்க அப்படி இப்படின்னு. அதான் உன்னை பார்த்ததும் கடத்திட்டேன், தப்பாக எடுத்துக்காது என்ன அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பண்ணுற வேதெல்லாம் பண்ணிவிட்டு தப்பாக எடுத்துக்காதன்னு வேறு சொல்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. இப்போது லிட்ரலி ஒரு 3/4 கிலோமீட்டருக்கு மேலே நடந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் நடக்கலை, இவங்க நடந்திருப்பாரு தூக்கிட்டே. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப தூரம் வெயிட்டு தூக்கிட்டு நடந்தால் கஷ்டமாக இருக்கும்ல அவங்களுக்கு. ஸோ நான் இறங்கிக்கிறேன் அப்படிங்கிறீங்க.
ஆ ஏன் அப்படிங்கிறாரு. எவ்வளோ தூரம் இதே மாதிரி தூக்கிட்டு போக முடியும், கால் வலிக்கும்ல அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அவருக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, நம்மளை பற்றி கூட யோசிக்கிறாள்ல இப்போது அப்படிங்கிற மாதிரி. அப்படியே சிரிச்சுட்டே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டே போயிட்டுருக்காரு. ஸோ இன்னொரு கொஞ்சம் தூரம் போயிருக்குவீங்க. ஸோ மறுபடியும் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆ சாரி அப்படிங்கிறீங்க. அவர் எதுக்கு அப்படிங்கிறாரு. சொன்னீங்க நான் எப்பயுமே உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லவும் இவங்க வந்துட்டு இதில் என்ன இருக்குது, என்னை ஹாப்பியாக வச்சுக்கிறதும் நீ தான், கஷ்டப்படுத்துறதும் நீ தான், எல்லாத்துக்கும் உனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. என்ன கொஞ்சம் ஃபீலாக இருக்கும், பட் பரவாயில்ல, எப்படியோ ஒரு நாளைக்கு நீ மாறுவல்ல, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு இப்படி அவர் பேசவும் உங்களுக்கு வர வர என்ன பேசுறதுனே தெரிய மாட்டேங்குது. அப்படியே அமைதியாகிடுறீங்க. ஒரு டாபிக் ஆரம்பிப்பீங்க, ஸோ அவர் ஏதாவது ஆன்சர் பண்ணார்னா அப்படியே ஆஃப் ஆயிடுவீங்க. ஸோ அப்படி தான் மறுபடியும் ஆஃப் ஆகிட்டீங்க. இவங்க ஒரு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நடந்திருப்பார். திரும்ப நீங்கள் ஏன் மாஃபியாவாக இருக்கீங்க, நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்படித்தானா, இல்லை ஏதாவது ரீசன் இருக்கா, இல்லை எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு நீ தெரிஞ்சுக்கோ, உனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க அப்படிங்கிறீங்க. லைட்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஸோ மேடம்க்கு ரைட்ஸ் இருக்கா அதை சொன்னது உங்களுக்கு ஷை வேறு ஆகுது. சரி ஓகேன்ட்டு இப்போ இவங்க சொல்கிறாரு. அது வந்து ஒயன் எதுவுமே சின்ன வயசுலேருந்தெல்லாம் ஸ்டார்ட் ஆகலை. எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக போலீஸ் ஆகணும்னு ஆசை அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படிங்கிறீங்க. என்னடா திருடனே போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறியா அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் ஒன்றும் திருடலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவருக்கு சிரிப்பாக இருக்குது. பரவாயில்ல விட்டு கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை நான் திருடலை, ஒரு இதுக்கு சொல்கிறேன். ஸோ மாஃபியாவை போலீஸ் வந்துட்டு பிடிப்பாங்க, ஆனால் ஒரு மாஃபியாவில் இருக்கிறவனே போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறானே தானே பார்க்குறேன். ஆமாம், எனக்கு வந்துட்டு போலீஸ் ஆகணுன்னு தான் ஆசை. நானும் அதுக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். ஆனால் ஒரு சின்ன இஷ்யூ ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்துட்டு பணம்லாம் வாங்குவாங்கள்ல. ஸோ சில பேர் வந்துட்டு பணம் வாங்குவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களும் சில பேர் வந்துட்டு பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஜாப்லாம் வந்துட்டு பணம் கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. அப்போ வந்துட்டு என் அம்மா அப்பா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வேஸ்ட்டோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பையன் நீ என்ன பண்ணுவான், நார்மலாக ஏதாவது வேலைக்கு போகணுமா, அவனோட ஆசை என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி, அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க கூட நம்மளுக்கு தகுதி இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கு அதை டெய்லி பார்த்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால் யார் வந்துட்டு இந்த மாதிரி பணம் வாங்கினாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கணும். ஸோ பணம் வாங்கிட்டு யார் வேலை கொடுத்தாங்களோ அவங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் தேடினேன். ஸோ தேடி ஃபைனலாக அவங்கள பிடிச்சிட்டேன். ஸோ கேட்குறப்போ ஒரு மாதிரி அந்த பிரச்சனை வாக்குவாதமாக ஆயிடுச்சு. ஸோ அப்படியே பேசிகிட்டே இருக்கப்போ ஒரு கட்டத்தில் அவன் ஓவராக பேசினான். எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் வாங்கி அடிச்சிட்டேன். ஸோ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களே வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸரே அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்லாம் போடுறேன்னாங்க. நீ என்ன பண்ணுறே பண்ணிக்கடா அப்படிங்கிற மாதிரி நானும் கொஞ்சம் இதாக இருந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு போலீஸ்லாம் கூட வந்தாங்க, கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டாங்க. பட் நான் அவங்களே அடிச்சிட்டேன். எனக்கு அவ்வளோ வெறியாக இருந்துச்சு. இப்போது வர போலீஸ் கூட வந்துட்டு பணம் கொடுத்து ஏமாற்றி வந்தவங்க தானே. ஸோ அவங்க வந்துட்டு டேலண்ட்டில் வரல அப்படிங்கிற மாதிரி எனக்கு யாரை பார்த்தாலும் எரிச்சலாக ஆகிடுச்சு. ஸோ வந்த போலீஸையும் அடித்தேன், எல்லாத்தையும் அடித்தேன். இப்படி அடிக்கடிக்க அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தாங்க. ஸோ அடுத்து கொஞ்சம் அந்த பொலிட்டீஷியன்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அவங்களும் கொஞ்சம் ஆளெல்லாம் அனுப்புனாங்க. எனக்கு இருந்த வெறுக்கி எல்லாத்தையும் போட்டு அடித்தேன். ஸோ அப்படியே அடிச்சுட்டே இருக்கவும் ஒரு கட்டத்தில் வந்துட்டு இதே வேலையாக போயிடுச்சு எனக்கு. அப்படியே பார்க்க கொஞ்ச நாள் போக நான் இப்படியே மாஃபியாக்குள்ளேயே வந்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எல்லாமே என் கண்ட்ரோலுக்கு தான் இருந்துச்சு. நல்ல விஷயங்கள் தான். சில டைமில் வந்துட்டு அது கெட்டதாகவும் முடியும். இப்போ நீ நியூஸில் பார்த்து தானே என்னை வந்துட்டு திட்டிகிட்டே இருப்பேன். ஸோ அவங்களும் நல்லவங்களாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வர்றீங்க, அவர் பேச அவரையே பார்த்துட்டே வர்றீங்க. ஸோ அவரும் அடுத்து வந்துட்டு எல்லாத்தையும் நான் கொல்றேன் தான் இல்லைங்களே, ஆனால் எல்லோரையும் நான் ஈஸியாலாம் கொல்ல மாட்டேன், எனக்கும் வலிக்கும். ஆனால் அவங்க இங்கே இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா திருந்துவாங்கல்ல, கொல்றதால என்ன வரப்போகுது, அடிக்கிறதால என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இவங்க என்னட்டு என்னடி பேசுகிற நீ, அப்படியெல்லாம் விட முடியாது,
நான் இதுக்குள்ளே வந்துட்டேன், என்னால் வெளியே சத்தியமாக வர முடியாது. நான் உனக்கு பொய்யாலாம் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்து நான் இதுமாரி இது பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன்னு உன்னை ஏமாற்றவும் மாட்டேன். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை தான் நான் பண்ணுறேன். அதில் சரியோ தப்போ, பட் என்னால் இதை விட்டு வர முடியல. என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ப்ளீஸ். எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோ, ஆனால் என்னை விட்டு போகாத, எனக்கு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எதுவுமே சொல்ல அமைதியாக அப்படியே வந்துட்டே இருக்கீங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு இருப்பீங்க. ஸோ பேசிகிட்டே வரும்போது யூங்கி கேட்குறாரு, ரொம்ப பசிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க வயிறு கத்துறது அவருக்கே ஃபீல் ஆகுது. ஸோ அது உப்பு கடி தூக்குறப்போ நம்மளோட பாடி வந்துட்டு அவங்களோட பேக்கில் டச் ஆகி தான் இருக்கும். ஸோ வயிறெல்லாம் அவங்க முதுகில் டச் ஆகிருக்கும்ல. ஸோ வயிறு சத்தம் போடுறதெல்லாம் வந்துட்டு காதுக்கும் லைட்டாக கேட்கும். சில பேருக்கு சில டைம் அமைதியாக இருக்கிற சுச்சுவேஷனில் காதுக்கே கேட்கும் அடுத்தவங்களுக்கு. அப்புறம் அந்த வயிறு ஒரு மாதிரி கரன்னு சவுண்ட் போடுறப்போ அது அவங்களோட பாடிக்கும் சென்ஸ் ஆகலை. ஸோ அந்த மாதிரி தான் அவருக்கு தெரியுது உங்கள் வயிறு கத்துறது. ஸோ அதனால தான் கேட்டிருப்பாரு. நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சும்மா சொல்லாத, ரொம்ப பசிக்குது தானே, உன் வயிறே கேட்குதே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, சீக்கிரம் போயிடலாம், கொஞ்சம் பொறுத்துக்கோ, சாப்பாடாக ரெடி பண்ண சொல்லிட்டேன், வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் சரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இவங்க சிரிச்சுட்டே இவங்க அப்படி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு. ஆனால் அவருக்கும் கால் மடிஞ்சே போயிடும், ரொம்ப தூரம் வெயிட்டு தூக்கிட்டு நடக்க முடியாது. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் போயிட்டுருக்காரு. அவர் கால் வலியே தெரியல. நீங்கள் அமைதியாக சமத்தா அவரை கூட சண்டை போடாமல் திட்டாமல் அப்படியே அவர் கூட சும்மா கேஷுவலாக பேசிட்டு வர்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. இல்லை, மார்னிங் ஆஃப்டர்நூன் நீங்கள் சாப்பிட்ட மாதிரி தெரியலை, பசிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு பசிக்குது, எனக்கும் தான் பசிக்குது, போனதும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்ருக்கலாம்ல காலையில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேடம் மிச்சம் வச்சா தானே அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் போதும்னு சொன்னேன்ல, நீங்கள் தான் 1 வா 1 வான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே பரவாயில்லவா, எனக்கு பசிக்கல அந்த டைமில், ஸோ இப்போ லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது, வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தூக்கிட்டே போயிட்டுருக்காரு. லிட்ரலி இப்போ லைட்டாக ரொம்ப இருட்டாகவும் ஆகலை, ரொம்ப பகலாகவும் இல்லை, கிட்டத்தட்ட இருட்டுற கண்டிஷனுக்கு வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டாக இருக்குது. அப்படி இருக்கப்போ வந்துட்டு இவங்க எப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறப்ப அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறாரு. ஸோ மோஸ்ட்லி கொரியாலலாம் வந்துட்டு, கொரியாவே வந்துட்டு இந்த மவுண்டன் தானே. ஸோ கொரியா நாடு ஃபுல்லாகவே மவுண்டன் தான். அந்த இதுக்குள்ளே வந்துட்டு அவங்க வந்துட்டு நிறையா வீடு இதெல்லாமே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பார்த்து கேட்ராமாலெல்லாம் நீங்கள் அந்த பார்த்து நடந்து போகிற ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட மேலே கீழே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதாவது மேடு பள்ளம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் நிறையா அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த நாடே ஃபுல்லாகவே மவுண்டனால் சுற்றி இருக்கப்பட்ட இடம். ஸோ அதுக்குள்ளே தான் அவங்க வந்துட்டு அவ்வளோ பெரிய சிட்டி, அந்த சோல் சிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே அதில் தான் இது பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் நடந்து போகிறப்போ ஒரு ஆப்போசிட்டில் வந்துட்டு மவுண்டன் அவ்வளோ அழகான வியூ தெரியுது. அப்படியே வந்துட்டு யூங்கி கூப்பிட்றாரு, இவன் அப்படிங்கிறாரு. சொன்னீங்க அங்கே நேராக பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அவரோட ஷோல்டரில் அப்படியே அந்த சின்ன வந்துட்டு கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா அந்த ஒரு லைட்டான ஒரு இருட்டு கட்டுற, அதையோ வளரனே இருட்டுற சுச்சுவேஷனில் இருக்குல்ல. ஸோ அந்த கிளைமேட்டில் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மோடம் போட்ட மாதிரி இருக்குது, வானெல்லாம் மேகமெல்லாம் கருக்கலாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல மவுண்டனை சுற்றியும் அழகாக ரெயின்போ இருக்குது. ஸோ அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரியல, அவ்வளோ ஃபீல் நல்லா இருக்குது அந்த ஃபீல். அப்படியே வந்துட்டு அதை பார்த்துட்டு இவர் கூட அப்படி இவர் உங்களை பிக்கி பேக் தூக்கிட்டு போகிறது இவருக்கு செம ஃபீலாக இருக்குது. அப்படியே இவங்கிக்கு வந்துட்டு அவ்வளோதான், அந்த எப்படி சொல்கிறது, உலகமே மறந்த மாதிரி இருக்குது. அதை உங்களை தூக்கிட்டு போயிட்டு அதை அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை பார்த்துட்டு அந்த கிளைமேட்டில் நடந்து போகிறப்போ அதை சுற்றி இப்போ தான் 2 பேருமே பார்க்குறீங்க. என்ன வரைக்கும் ரோட்டை மட்டும் பார்த்து போயிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ தான் அந்த கிளைமேட் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக சைட்லலாம் நிறையா மரம் செடி பூவெல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு இதில் தான் நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வந்திருப்பீங்க. பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு அவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருக்குது கண்ணுக்கே. அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ லிட்ரலி வந்துட்டு வீட்டுக்கு கேட்டுக்கிட்டே வந்தாச்சு. ஸோ இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த வியூ மறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. ஸோ கேட்டு பக்கத்தில் வரும்போது வந்துட்டு அவ்வளோதான் வீடு வந்துடுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் இறங்கிட்டா அப்படிங்கிறீங்க.
ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி உங்களை உள்ள கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ மெய்டெல்லாம் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி டேபிள்லேயே வச்சுருப்பாங்க. உங்களுக்காக தான் லிட்ரலி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ போனதுமே நீங்கள் வந்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் அப்படிங்கிறீங்க. ஒன்றும் வேணாம் சாப்பிடு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் ஹாலில் உட்கார வைக்கிறாரு. ஸோ நீங்களும் போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. எப்போவுமே அவர் பக்கத்தில் வந்து உட்காந்தா சேரை டக்குன்னு அந்த பக்கம் தள்ளி உட்காந்துப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு சொன்னவே இல்லை அப்படி. அவர் வந்துட்டு உட்கார்றாரு பக்கத்தில். ஸோ அவர் வந்துட்டு அவருக்கு பழகிடுச்சு நீங்கள் அந்த மாதிரி தான் உட்காருவீங்கன்னு. ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் தள்ளி போட்டு உட்காந்துருப்பார். எப்படியும் உங்களுக்கு உடம்பு முடியல. ஸோ நீங்கள் திரும்ப எந்திரிச்சு தள்ளி போட்டுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொஞ்சம் சேரை தள்ளி போட்டு உட்காந்துக்கிறாரு. ஸோ அப்போது நீங்கள் எந்திரிக்கிறீங்க, சேரை தொடுறீங்க. ஸோ நானே தள்ளி தானே உட்காந்துருக்கேன், இன்னும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேர் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு அவரோட சேரை ஒட்டுன மாதிரி தள்ளி போட்டு உட்காந்துக்கிறீங்க. பக்கத்துலேயே ரொம்ப நெருக்கமாக உட்காந்துருக்கீங்க. அவருக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட்டே வந்துட்டு ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் தூக்கிட்டு வந்தப்போ கூட இந்த மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சடனாக ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம், அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் படப்படப்படன்னு அடிச்சுக்குது. அவர் அப்படியே உங்களையே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் பசிக்குது அப்படிங்கிறீங்க. சீக்கிரம் எடுத்து வைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி மெய்டு கொஞ்சம் சத்தம் போடவும் அவங்க வந்துட்டு ஓகே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. என்ன பண்ணாலும் இந்த மொட்டை படம் மட்டும் மாறுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே முணுமுணுத்துட்டு இருக்கீங்க. என்ன சொன்னேன்? இல்லைங்க பசிக்குதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைங்க பசிக்குதுன்னு சொன்னேன். என்னவா இப்படி பேசுகிறா, இப்படியெல்லாம் பேச மாட்டாளே, இப்படியெல்லாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனையாக இருக்குது. அப்படியே தான் அவங்க ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து வைக்கவும் அப்படியே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. இவங்க ஒரு மாதிரி யோசனையிலே உட்காந்துருக்காரு. நீங்கள் பசிக்கிறேன்னு சொன்னீங்களா, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. மெய்ட்ஸ்க்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து. அவங்களே வாய்ப்பு வந்து நிற்கிறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு. ஸோ அப்படி தான் நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு நீங்களே வந்துட்டு இவங்களுக்கு எடுத்து வைக்கிறீங்க. சாப்பிட்லையா, சாப்பிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படிங்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியே ஒரு வாய் வைக்கிறாரு, உங்களை பார்க்குறாரு, என்ன இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வாயை சேர்த்து போச்சு 3 நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஸோ ஒரு மாதிரி அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி நல்லா சாப்பிட்றீங்க. ஸோ யார் சமைச்சா அப்படின்னு நீங்களே வாய் திறந்து கேட்குறீங்க. அதில் வந்துட்டு மேம் நான் தான் சமைச்ச, ஏதாவது இஷ்யூவா, நல்லா இல்லையா, வேறு எதாவது சமைச்சு கொடுக்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அதில் எதுவும் இல்லை, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுது. நீங்கள் அவங்கக்கிட்டே எரிஞ்சு தான் விழுவீங்க இவங்கினால. பட் இன்றைக்கி அவங்கக்கிட்டே காமாக பேசுகிறீங்க, அவங்களுக்கு வந்துட்டு பாராட்டெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அவங்க செம ஹாப்பி ஆகிடுறாங்க. தேங்க்ஸ் மேம், நல்லா சமைச்சு கொடுக்குற, டெய்லியும் நல்லா சாப்பிட்டிங்கன்னா போதும் எனக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்கி பார்த்துட்டு அவருக்கு மறுபடியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னவ மண்டைக்கு தடிப்பட்டுருச்சா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாக அங்கேயே உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு உண்ட மயக்கம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, எந்திரிக்க முடியல. ஸோ நல்லா நிறைய சாப்பிட்ருப்பீங்க. இப்போ இவங்க அடுத்தது பேக்கில் இருந்து டேப்லெட் எடுத்து வைக்கிறாரு. நீங்கள் இத்தனையா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், அங்கே இருக்க ட்ரிப்ஸ் போட்டாங்க. ஸோ எல்லா மெடிசனும் அதில் போட்டிருப்பாங்க. இங்கே அப்படி பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால தான் டேப்லெட்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தண்ணி கிளாஸை வந்துட்டு கையில் வச்சுட்டு டேப்லெட் ஒன்று கையில் வச்சுட்டு நிற்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் கழித்து டேப்லெட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, ஒரு மாதிரி இருக்கா? ஆமாம் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, கொஞ்சம் வாக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டக்குன்னு நீங்கள் அப்படின்ட்டு எழுந்திரிச்சு நீங்கள் மறுபடியும் அந்த கார்டனுக்கு தான் போகிறீங்க. ஸோ கார்டனில் நைட் லைட் செட்டிங்கெல்லாம் செம்மையாக இருக்கும். இவங்க எல்லாமே பண்ணி வச்சுருந்துருப்பாரு. என்ன நீங்கள் வந்துட்டு அந்த பாடி கார்டு அங்கேயே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போக மாட்டீங்க. பட் இன்றைக்கி வந்துட்டு போகிறீங்க. ஸோ இன்றைக்கும் வந்துட்டு பாடி கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சதுமே கிளம்பி வந்திருப்பாங்க. கரெக்டாக எல்லாருமே அங்கங்கே நிற்கிறாங்க. நீங்கள் போனதுமே அங்கே எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க. பட் இன்றைக்கி உங்களுக்கு அவங்கள பார்த்து கோவமே வரல. நீங்கள் பாட்டுக்கும் அப்படியே அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் பாட்டுக்கும் எப்படின்னா நீங்கள் அவங்க யாருமே இல்லைங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு அமைதியாக போய்ட்டு அந்த ஊஞ்சலில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ இவங்க பின்னாடியே தான் வர்றாரு. கையில் தண்ணி, அந்த டேப்லெட் 2மே தான் இருக்குது. நீங்கள் எந்நேரம் சாப்பிட்டாலும் கொடுத்துடணும், அதை மட்டும் மறந்துடக்கூடாது மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு வந்திருப்பாரு. ஸோ அப்படியே அந்த ஊஞ்சலை மெதுவாக ஆடிக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அந்த லைட் செட்டிங்கெல்லாம் பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு அதை பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த பக்கம் அந்த
அந்த சைடுலேருந்து யூங்கி கரெக்டாக வர்றதுக்கு நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறதுக்கு செம வியூவாக இருக்குது. அப்படியே பின்னாடி வந்துட்டு இருட்டாக இருக்குது. ஈவன் இருட்டாக இருந்தாலுமே லைட்டாக உங்களுக்கு ரெயின்போ தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த ஸ்டார்ஸும் தெரிகிற மாதிரி இருக்குது. நிலாவும் தெரிகிற மாதிரி இருக்குது. எல்லாமே என்ன எப்படி தெரியுது, ஒட்டுக்கா வராதில்ல அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருக்குது. இல்லை வருமா அப்படின்னு உங்களுக்கு தெரியல, பட் எல்லாமே தெரியுது. அப்படியே அந்த இதில் வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா லைட் செட்டிங். அந்த லைட் செட்டிங்க்கு நடுவில் இவங்க அழகாக ஒரு கிளாஸை தூக்கிட்டு இன்னொரு கையை அப்படியே மாற்றிட்டே மடக்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. ஸோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு செம்மையாக இருக்குது. சொல்ல போனால் லிட்டரலி நீங்கள் லைட்டாக சைட்டே அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படி தான் பார்த்துட்டே இருக்கீங்க இவங்கியவே. உங்களுக்கு ஒரு மாதிரி அவர் ஹீரோ மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரியறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்கவும் இவங்க பக்கத்துலேயே வந்துடுறாரு. ஹலோ, ஓகேவா இப்போ டேப்லெட் போட்டுக்கிறியா அப்படிங்கிறாரு. நீங்கள் இன்னொரு 10 நிமிஷம் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, உன்னை நான் வாக் போக சொன்னேன், நீ உட்காந்து ஊஞ்சல் விளையாடிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு. கால் வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் வேணால் தூக்கிட்டு நடக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் தூக்கிட்டு நடந்தால் உங்களுக்கு தானே வாக்குது, நான் எப்படி வாக் பண்ண மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லவும் தெரியுதுல்ல. அப்போ ஒரு 5 நிமிஷம் நட, டேப்லெட் இப்போவே சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வேண்டாம் வெறுப்பாக எழுந்திரிச்சு சத்துக்கான்னு நடந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு சலுப்பாக்கு நடக்கிறதுக்கே. ஸோ இவங்களுக்கு இதை பார்த்தா சிரிப்பாக இருக்குது. ஸோ அவரை பார்த்துட்டு இப்படி சிரிச்சிட்டே இருக்காரு. நீங்கள் அவ்வளோதான் போதும், எனக்கு டேப்லெட் கொடுங்க, நான் முழுங்கிறேன், இதுக்கு மேலே நடக்க முடியல அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ உடனே டேப்லெட்டும் கொடுத்துட்றாரு. டேப்லெட் கொடுத்தது நீங்கள் டக்கு டக்குன்னு முழுங்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. முழுங்கிட்டு பேக் அப்படிங்கிறீங்க. என்ன பண்ணுற, வாமிட் வருதா அப்படின்னு கேட்குறாரு. பேக் இல்லை, நல்லா சி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஆமாம், மருந்து என்ன இன்றைக்குமா கசக்க தான் செய்யும், பட் ஹெல்த்தியாக இருப்பேன்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதுக்கு மேலே ரொம்ப பனி பெய்கிற மாதிரி இருக்குது, குளிரும், உள்ளே போகலாமா அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திரும்புகிறீங்க. ஆனால் டக்குன்னு அவர் உங்களை மறுபடியும் உப்பு கட்டி தூக்கிக்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே நான் லைட்டாக க்ரிப்பாக நீங்களே இப்போ பிடிச்சிக்கிறீங்க அவரை. ஸோ உங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அவருக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. குட்டியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே உங்களை தூக்கிட்டு உள்ளே போகிறாரு. ஸோ உங்களை பெட்ரூமுக்கு வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. எல்லோரும் பார்க்குறாங்க, நம்மளோட பாப்பாவா இது? இந்த பாப்பா தான் வாயை திறந்து பேசாது, நம்மக்கிட்டேயே சண்டை தான் போடும் சார்கிட்டையும். என்ன இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் சண்டை போடாமல் போயிட்டுருக்கீங்க அதனால். ஸோ இவங்க எப்படி உங்களை உப்பு கட்டி தூக்கிட்டு மேலே போயிட்டாரு. ஸோ மேலே கொண்டு போயிட்டு கரெக்டாக அவங்களோட பெட்ரூம் கதவை திறக்கிறாரு. ஸோ உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறதுக்காக அவர் கரெக்டாக நிற்பார்ல. ஸோ ஒரு நிமிஷம் ஸோ அது மாதிரி நின்றுட்டுருக்காரு. டக்குன்னு அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அவரோட கண்ணத்தில். அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டே இருக்காரு. என்னென்னா அந்த ஃபீல் வேறு எதுவும் இல்லை, நீங்கள் கிஸ் பண்ணியிருப்பீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி செம ஷாக்கில் நிற்கிறாரு. பைபிளில் எதுவுமே பண்ணல, அப்படியே நின்றுச்சு. நீங்கள் அப்படியே லைட்டாக இறங்கிக்கிறீங்க. ஸோ இறங்கிட்டு அமைதியாக போயிட்டு போத்தி படுத்துக்கிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே தான் நின்றுட்டே இருக்காரு. உங்களுக்கு வேறு என்னடி பண்ணோம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் இறக்கி விடுறதுக்கு பக்கமாக நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணியிருப்பீங்க, அவரோட கண்ணத்தில் கிஸ் பண்ணிங்கிருப்பீங்க. ஏன் பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, ஆனால் பண்ணிட்டீங்க. அந்த ஒரு மாதிரி உங்களுக்கு இப்போ எம்பாரசிங்காக இருக்கா, ஓடி போய்ட்டு போத்தி படுத்துட்டீங்க. ஸோ இவங்கி அப்படியே அதே இடத்துல நின்றுட்டே இருக்காரு. ஒரு செவத்தை பார்த்துட்டே நின்றுருக்காரு. ஒரு மாதிரி அவருக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, என்ன பண்ண இப்போவ அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டே இருக்காரு. ஸோ ஒரு 10 நிமிஷம் அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பார். இப்போ தான் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்து கணத்தில் கை வச்சு பார்த்துட்டு அப்படியே அந்த கணத்தில் கையோடையே அந்த பக்கம் திரும்பி போகிறாரு. போயிட்டு எப்போவுமே அவர் வேறு பக்கம் தான் தூங்குவார். ஸோ அப்படியே போகிறாரு. போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு வெளில போகிறதுக்கு. நீங்கள் அப்படியே போத்தி படுத்துருப்பீங்களா, ஒரு சவுண்ட் மட்டும் போய் ஆகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் படப்படன்னு அடிக்குது. அப்படி திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் லைட்டாக பெட்ஷீட்டை ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு இல்லை போயே ஆகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு எப்படி அந்த டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு சேஞ்ச் ஆனால் அவருக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஒரு மாதிரி அவருக்கு டவுட்டாகவே இருக்குது. இல்லை வயன், இப்போ நீ ஏதாவது சொன்னியா, இல்லை எனக்கு தான் காதல் தப்பாக கேட்குதா, இப்போ நீ ஏதாவது பண்ணியா, இல்லை எனக்கு தான் இது ஒரு மாதிரி இல்யூஷனா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் எந்திரிச்சு வரீங்க. அப்படி பார்த்துட்டே இருக்காரு. கிட்ட வந்து மறுபடியும் இன்னொரு கணத்துலேயும் கிஸ் பண்ணிவிட்டு இல்யூஷன் தான் அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உங்கள் பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கிறீங்க. ஸோ நீங்களும் படுத்துக்கிறீங்க. அவர் பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே வந்துட்டு ஐயோ என்ன சொல்லுவாங்களே பேய் பிடிச்ச மாதிரி நின்றுட்டே இருக்காரு. நீங்கள் தூங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது, சிரிப்பாக வருது. பட் இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டீங்க, நல்லா இருக்கமா அப்படி நீங்கள் தூங்கிட்டுப்பீங்க. டேப்லெட்லாம் போட்டங்காட்டிக்கு லைட்டாக போதை அந்த மாதிரி இருக்குது, தூங்கிட்டீங்க. ஸோ இவங்களுக்கு தான் நைட் எல்லாம் விடிய தூக்கமே வரல. ஏன்னா நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க.
இவ ஏதாவது இதில் பண்ணுறாளா, இவ நிஜமாக தான் இப்படி பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கோட தூங்கியிருப்பார். நீங்கள் அப்படியே காலையில் லைட்டாக எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிக்கிறப்போ இவங்க அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. அப்படியே பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ நாள் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அவரோட கன்னத்தில் மறுபடியும் ஒரு கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இவங்க லைட்டாக கண்ணை முழிக்கிறப்போ கரெக்டாக நீங்கள் கிஸ் பண்ணுறீங்களா, அவர் பார்த்துட்டே இருக்காரு, நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ என்ன பண்ண? அது நான் ஒன்றும் பண்ணலையே. என்னடி பண்ணேன்? அப்போ நைட்டும் அது இல்யூஷன் இல்லையா? நான் 4 மணிக்கு தான் தூங்கினேன், நீ பாட்டுக்கு தூங்கிட்ட. எனக்கு பைத்தியமே பிடிக்க மாதிரி இருக்குது. இப்போ நீ என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு நீங்கள் குழந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவர் இல்லை நீ இப்போ ஏதோ பண்ணதானே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாடா, இப்போ என்னடா கிஸ் பண்ணேன், என்னப்பா என் புருஷனுக்கு நான் கிஸ் பண்ணால் தப்பா, ரொம்ப அவராக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. அவருக்கு இது அதுக்கு மேலே ஷாக்காக இருக்குது. என்னடி பேசுகிற நீ? என்ன சும்மா என்ன பண்ணுங்கிற? என்ன பண்ணுவாங்க? ஹஸ்பண்டுக்கு கிஸ் பண்ணால் எனக்கு பெரிய குத்தமா, கொன்றுவியா, கொன்னுக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எழுந்திரிச்சு அந்த பக்கம் போயிடுறீங்க. அவர் அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு எழுந்திரிச்சு உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி குழம்பிட்டே ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் அவருக்கு ரியாலிட்டியே புரிய வருது. ஆமாம், அப்போ இவன் நிஜமாக தான் கிஸ் பண்ணியிருக்கா, அப்போ இவருக்கு என்ன பிடிச்சிருக்கா, பிடிச்ச மாதிரி தான் நேற்று பேசினா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, பிடிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. சொன்னீங்க பைத்தியக்காரா, பிடிக்காமலாம் இதெல்லாம் பண்ணுவாங்களா என்ன, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வட்டமாக ஓடிடுறீங்க. ஸோ இவங்களுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. அப்படி இருந்துச்சு பின்னாடி தத்திட்டே வராது. அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராது. சொன்னீங்க ஐயோ ஓடி வராத, எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது, நான் போகிறேன் அப்படின்ட்டு ஓடிட்டு இருப்பீங்க. ஸோ கார்டனுக்கே ஓடிருப்பீங்க. ஸோ இவங்க கார்டனுக்கே வந்துட்டார். ஸோ ஃபைனலாக அங்கங்கே ஓடி பிடிச்சி விளையாடி கரெக்டாக உங்களை பிடிச்சிருப்பாரு. ஸோ பிடிச்சிட்டு நிஜமாகவே பிடிச்சிருக்கா ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ அவருக்கு செம ஹாப்பி ஆகிடுது. இப்போ அவர் உங்களுக்கு கண்ணத்தில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஐயோ கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஷையாக வருது. அவர் விடாமல் அது எப்படி சொல்கிறது, சும்மா லட்சம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நைட்டு 2 கிஸ் தான் கொடுத்துருப்பீங்க. அவர் இப்போ 10-15க்கு மேலே கண்ணத்தில் கொடுத்துட்டே இருக்காரு. நீங்கள் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே டியர், ஸோ இதோட இந்த சாட்டை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி, ஓகே, பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஓகேவா? கமெண்ட் பார்க்கலாம். ஸோ நான் எந்திரிக்கிறப்போ ராகவிடியாக உங்களோட கமெண்ட் தான் இருந்துச்சு. அண்ட் ஐயோ கமெண்ட் படித்தேன், மறந்து போயிடுது. ஐயோ மொழி மாதிரி ராகவிடியா பற்றி நான் கமெண்ட் படிச்சுட்டேன். ஓகேவா? ஸோ நீங்கள் மனசில் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு புரிஞ்சிடும் போல், என்னவோ தெரில. நான் அந்த வருஷத்துலாம் நேற்று சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா தான் உங்களோட கமெண்ட் பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அப்போ நல்ல வேளை நம்ம இதை போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நம்மளோட மன அலைகள் எப்படி சொல்கிறது, டெலபதி ராகவிடிய. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களோட டெலபதி எனக்கு சென்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சீனியரே, நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் பார்த்தனே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தேங்க்யூ, லவ் யூ. சரி, ஓகே சீனியரே, அடுத்து இன்னும் 1 வீக்கில் நெக்ஸ்ட்டு 1 வீக் தான் நினைக்கிறேன் ஸ்கூலை ரீஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்புறம் வழக்கம் போல் என்னோடய சீனியர் ப்ரெசென்ட்டில் தானே இருப்பீங்க. ஐ மிஸ் யூ சீனியரே. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே டியர் லவ் யூ சொன்னாங்க. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஓகேவா? ததா சராங்க.